அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய இலக்கணம் இயல் 1ல இருக்கக்கூடிய இலக்கணம் தான் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். ஏன்னா வரக்கூடிய ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம்ல இலக்கணம் சம்பந்தமான ஏதாச்சும் கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ண தெரியணும். அதனால தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இலக்கணம் அப்படின்றது பார்க்க போறோம். இந்த இலக்கணத்தை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தொழிற்பெயர், அதுக்கடுத்து சொல், மூவகை, மொழி என்ன, இதை பத்தி இருக்கக்கூடியது. இது ஜஸ்ட் நீங்க வந்து ஒரு வாட்டி எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வாட்ச் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா இலக்கணத்திலிருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு நீங்க ஈஸியா என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, போறதுக்கு முன்னாடி இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா வெல்கம் டு வேதாந்து சேனல். யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாம யாராச்சும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எவ்ரிஒன் ஸ்மாஷ் லைக் பட்டன். சரிங்களா? ஓகே, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னா இன்னைக்கு தமிழ்ல இலக்கணம் இயல் 1ல இருக்கக்கூடிய இலக்கணம், அதுவும் சொல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி தான் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே, யாராச்சும் புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய எக்ஸாமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ண போறோம். உங்களுடைய போர்டு எக்ஸாம், உங்களுடைய பப்ளிக் எக்ஸாம் வரையும் வெறுமனையே தமிழ் சப்ஜெக்ட் மட்டும் இல்லாம இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல்னு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறோம். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணிருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா சப்ஸ்கிரைப். சரிங்களா? ஓகே, நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டர் போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டர் என்னென்ன இருக்குது, அங்க ஆஃப்லைன் சென்டர் என்னென்ன கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்மளுடைய வேதாந்துல பாத்தீங்க அப்படின்னா ஆஃப்லைன் கிளாஸஸ்ல பாத்தீங்கன்னா ஜேக்கு நீட்டுக்கும் பாத்தீங்க அப்படின்னா கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு. இப்போ அந்த ஆஃப்லைன் சென்டர்ஸ் அப்படின்றது எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பாருங்க. அண்ணாநகர், வேளச்சேரி, தாம்பரம், ஆவடி, போரூர், மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், பெரம்பூர், பெருங்குளத்தூர், இந்த எல்லா இடத்துலையும் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டர் இருக்குது. அந்த ஆஃப்லைன் சென்டர்ல பாத்தீங்க அப்படின்னா ஜேஇக்கும் நீட்டுக்கும் பாத்தீங்க அப்படின்னா கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஓகே சார், நான் ஏன் சார் வேதாந்துல ஜாயின் பண்ணணும், வேதாந்துல அப்படி என்ன சார் சிறப்பம்சமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வேதாந்துல பர்சன் அட்டென்ஷன் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கும். அதுக்கடுத்து கொஸ்டின்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா நீட் அண்ட் கிளியரா எடுத்து கொடுப்பாங்க. அதுக்கடுத்து பேரண்ட் ஆப், டவுட் ஆப், ஸ்மால் கிளிக்கர்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் அப்படின்னு நம்மளுடைய வேதாந்துல இருக்கு. அதுக்கடுத்து 100% கேரண்டீட் இம்ப்ரூவ்மெண்ட். கண்டிப்பா ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ரேங்க் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்றதுக்கு நாங்க கேரண்டி கொடுக்குறோம். எப்படி சார் கொடுக்க முடியும் அப்படின்னா ஏன்னா நம்மளுடைய வேதாந்துல ப்ராசஸ் அந்த அளவுக்கு இருக்கும். பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ்லாம் சூப்பரா எடுத்து தருவாங்க. உங்களுக்கு ஹார்டா இருக்கும் கொஸ்டின்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ண. அதுக்கடுத்து பேரண்ட் ஆப் இருக்கும், ஸ்டூடெண்ட்டுக்குன்னு ஆப் இருக்கும், டவுட் ஆப் இருக்கும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. இதெல்லாம் அதர் கோச்சிங் சென்டர்ஸ்ல பெருசா கிடைக்காது. அதுக்கடுத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் டீச்சர்ஸா இருக்கட்டும், அதுக்கடுத்து 3-way டவுட் சப்போர்ட்டா இருக்கட்டும், அகாடமிக் மென்டாஸா இருக்கட்டும், ஹைடெக்கான கிளாஸஸா இருக்கட்டும், ஸ்மால் கிளிக்கர்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? நம்மளுடைய வேதாந்துல முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் டீச்சர்ஸ், அகாடமிக் மென்டாஸ், டவுட் சப்போர்ட், ஹைடெக்கான கிளாஸஸ், ஸ்மால் கிளிக்கர்ஸ் அந்த மாதிரி சின்னதாக ஒரு ரிமோட் இருக்கும். அந்த ரிமோட்டை வச்சு உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வீகுஸ் அட்டன் பண்ணுவீங்களே அதே மாதிரியே என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆஃப்லைன்ல வீகுஸ் அட்டன் பண்ண முடியும். அதன் மூலியமா அதுல எடுக்கக்கூடிய டெஸ்ட் உன்னுடைய பேரண்ட்ஸுக்கு போகும் பேரண்ட் ஆப்ல. சரிங்களா? இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர் இருக்கு. தற்போது நம்முடைய வேதாந்துல ஜேஇக்கு நீட்டுக்கும் கிளாஸ் போய்கிட்டு இருக்கு. யாராச்சும் வில்லிங்கா இருக்கீங்க, உன்னுடைய அண்ணன் அக்கா யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஜேஇ நீட் கனவை நனவாக்குங்க. சார், நான் ஜாயின் பண்றேன் ஆனா எனக்கு ஃபீஸ் மட்டும் கொஞ்சம் கம்மி ஆகணும், அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்கா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஐவி சாட்னு ஒரு எக்ஸாம் இருக்குப்பா. என்ன எக்ஸாம்? ஐவி சாட், இன்ஸ்டன்ட் வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு எக்ஸாம் எழுதுறது மூலியமா நீங்க எவ்வளவு ஸ்கோர் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அப் டு 90% வரையுமே ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நல்ல ஒரு ஆப்ஷன், நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கடுத்து ஆஃப்லைன் சென்டர்ஸ் அதோடைய ஃபோன் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் ஒரு வாட்டி கால் பண்ணுங்க, நேரில் ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்க. பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் நேரில் ஒரு வாட்டி விசிட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்ன மாதிரிலாம் கிளாஸ் போகுது, என்ன மாதிரிலாம் கிளாஸ் நடத்துறாங்க அப்படின்றது தெரியும். சரிங்களா? அப்பதான் உங்களால ஓகேவா என்ன மாதிரி நடத்துறாங்க அப்படின்றது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? சரி, ஓகே, இப்போ நம்ம பாருங்க. இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா இலக்கணம் அப்படின்றது பார்க்க போறோம். சொல் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நடத்தியிருந்தேன். சில பேர் கேட்டிருந்தீங்க சார் இலக்கணம் கொஞ்சம் நடத்துங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால தான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இலக்கணத்தை திரும்ப ஒரு வாட்டி உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி உங்களுக்கு நடத்தி கொடுக்குறேன். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதுல இருக்க சொல்ல வரக்கூடிய கருத்துக்கள்லாம். சரிங்களா? ஓகே, இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் சொல் அப்படின்றது பாக்குறோம். ஃபர்ஸ்ட் பாக்குறது சொல் அப்படின்றது பாக்குறோம். அதுலயும் குறிப்பிட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு பூ மலர்ந்தது, அதாவது பூ அப்படின்னாலே நமக்கு நல்லாவே தெரியும். பூ அப்படின்னா ஒரு மலரை குறிக்குது. கரெக்டுங்களா? பூ என்றாலே ஒரு மலரை குறிக்கக்கூடியது. அப்போ இந்த மலர் மேல இர் அப்படின்ற வார்த்தை அந்த இடத்துல தேவை கிடையாது. பூ அப்படின்னா ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லுவோம். ஓரெழுத்து ஒரு மொழி தெரியுமா? ஒரே ஒரு எழுத்து தான், ஆனா பாத்தீங்க அப்படின்னா அது அர்த்தத்தை கொடுக்கும். அதான் ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பூ மலர்ந்தது, பூ மலர்ந்தது. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ம ழ இர் இந்த து
அப்போ ஒரு எழுத்து சேர்ந்துதான் என்ன பண்ணுது, ஒரு பொருள் தருது, ஒரு அர்த்தத்தை தருது. அப்போ ஒரு எழுத்து தனித்தோ, ஒரு எழுத்து தனித்தோ. அப்ப எக்ஸாம்பிளுக்கு பூ, ஒரு எழுத்து தனித்தோ. பூனா என்ன அர்த்தம், மலர் அப்படின்ற ஒரு அர்த்தத்தை கொடுக்குது. கரெக்டுங்களா? அப்போ ஒரு எழுத்து தனித்தோ அல்லது பல எழுத்துக்கள் சேர்ந்தோ. அப்ப பூ ம ல இர், அப்ப பல எழுத்துக்கள் சேருது. இந்த அவ ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது அதுதான் சொல். புரியுதுங்களா? அப்ப பூன்றது ஓர் எழுத்து ஒரு மொழி, சரிங்களா? அதன் மூலயமா நமக்கு ஒரு பொருள் கொடுக்குது. அப்ப சொல் அப்படின்னா என்ன, ஒரு எழுத்து தனித்தோ அல்லது பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவதுதான் சொல். அவ்வளவுதான்டா. சூப்பரா, ஈஸியா இருக்கா? ஓகே, அவ்வளவுதான். இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். அப்போ ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவதுதான் சொல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதே மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம். பூ மலர்ந்தது. அதே மாதிரி இன்னும் எழுதி பார்க்கலாமா? மாடு புல் தின்றது. சொல்லுங்க பார்க்கலாம். மாடு புல் தின்றது. அவ்வளவுதான். அப்போ மாடு புல் தின்றது அப்படின்றது இன்னொரு வார்த்தை வருது, அதோடைய மீனிங் நமக்கு கிடைக்குது. சரிங்களா? பூ மலர்ந்தது, மாடு புல் தின்றது. அவ்வளவுதான். அதுக்கடுத்து பாருங்க, இதுக்கு சில கிரைட்டீரியா வச்சிருக்காங்க. இப்படிதான் அதோடைய சொல்லுடைய அர்த்தம் இருக்கணும், இப்படிதான் அந்த சொல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சில செக்லிஸ்ட் மாதிரி வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்க அப்படின்னு பாருங்க. இரு திணைகளையும் 5 பால்களையும் குறிக்கும். இது அழைச்சிரவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அழைச்சிரவா? ஓகே, அழிச்சிடுறேன். இப்ப பாருங்க, அதுக்கடுத்து கவனிங்க. இரு திணைகள். இரு திணைகள் அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இரு திணை அப்படின்றது உயர்திணை அக்ரிணை. உயர்திணை அக்ரிணை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அக்ரிணை அல்திணை அப்படின்னு கூட சொல்லுவோம். அல்திணை அப்படின்னா உயர்வு அல்லாத திணை, அதுதான் வந்து அக்ரிணை அல்லது அல்திணை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ இரு திணைகள் இருக்கு. என்னென்ன இரு திணை இருக்கு? உயர்திணை அக்ரிணை. சார் உயர்திணைனா என்ன சார்? உயர்திணைனா 6 அறிவு இருக்கும். 6 அறிவு இருக்கக்கூடிய மக்கள் கடவுள். இப்ப மனிதன் கடவுள், அவங்கள என்ன சொல்றாங்க? உயர்திணை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மக்கள் மனிதன், அவங்கள என்ன சொல்றாங்க? உயர்திணை அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? உயர்திணை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மக்கள் மனிதன், அவங்க என்ன சொல்றாங்க? உயர்திணை. இந்த பாயிண்ட்ல எதுவும் நீங்க டவுட் இருக்கக்கூடாது. அதுக்கடுத்து அக்ரிணை. அக்ரிணை அப்படின்னா அல்திணை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மனிதன் அல்லாத பாக்கி எல்லாமே, மனிதன் கடவுள் அல்லாதது. அப்போ மனிதன் அல்லாதது பாக்கி எல்லாமே என்ன? அது அக்ரிணை. சார் அப்போ வந்து மாடு அக்ரிணையா சார்? ஆனா உயிர் இருக்கு சார். அக்ரிணை தான். ஏன் மாடு அக்ரிணை? மனிதன் அல்லாததுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். மனிதன் அல்லாதது, கடவுள் அல்லாதது. கடவுள் மனிதன் அல்லாதது பாக்கி எல்லாமே உயிருள்ள உயிரற்ற பொருட்கள் அனைத்துமே அக்ரிணை தான். சார் இப்ப இந்த பேனா அக்ரிணை, மாடு அக்ரிணை, செடி. சார் இப்ப மரத்துக்கெல்லாம் உயிர் இருக்குன்றாங்க. அதனால மனுஷன், கடவுள், மனிதன், அவங்க மட்டும் தான் உயர்திணை. பாக்கி எல்லாரும் அக்ரிணை தான். பாக்கி எல்லாரும் அக்ரிணை தான். புரியுதுங்களா? அப்ப இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சுக்கணும், ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைது சொல். இதுக்கு சில கிரைட்டீரியா வச்சிருக்காங்க. என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா, இரு திணை, உயர்திணை, அக்ரிணை. சரிங்களா? அக்ரிணை அப்படின்றது அல்திணை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மனிதன் அல்லாதது, கடவுள் மனிதன் அல்லாதது பாக்கி எல்லாமே என்னது? அது அக்ரிணை. அதுக்கடுத்து மூவகை இடம் இருக்குப்பா. மூவகை இடம் சொல்லவா? தன்மை, இரண்டாவது முன்னிலை, மூணாவது படர்க்கை. சரி, என்ன சார் இது? தன்மைனா என்ன சார்? முன்னிலைனா என்ன சார்? படர்க்கைனா என்ன சார்? அதை கொஞ்சம் சொல்லுங்க சார். இப்போ தன்மைன்னு வச்சுக்கோயேன்ப்பா. இப்போ தன்மைனா என்ன பத்தி குறிப்பிடணும்? இப்போ உங்களுக்கு முன்னாடி யார் இருக்கா? நான் இருக்கேன். எனக்கு முன்னாடி யார் இருக்கா? நீங்க இருக்கீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அப்படி தானே. நீ என்ன பண்ற? போன்ல பாக்குற, லேப்டாப்ல பாக்குற, டிவில பாக்குற. உனக்கு ஆப்போசிட்ல யார் இருக்கா? நான் இருக்கேன். எனக்கு ஆப்போசிட்ல ஒருவேளை உன்னுடைய முகத்துல நல்லா பார்க்க முடிஞ்சது அப்படின்னா எனக்கு ஆப்போசிட்ல நீ இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, இப்போ நீங்க நல்லா கவனிங்க. என்ன பத்தி சொல்றேன் அப்படின்னா தன்மை. உங்களை பத்தி நீங்களே சொல்லிக்கணும். உங்களை பத்தி நீங்களே சொல்லிக்கணும். என்னை பத்தி நானே சொல்றேன். இப்போ பாருங்களேன், நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் என்ன பண்றேன்? கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் வகுப்பு எடுத்து கொண்டிருக்கிறேன். நான், அப்ப தன்மை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நானு, அதுக்கு அடுத்து யாழ்னி சார், ஷாவணி மேம், ஆஷா மேம், ஜனஸ்ருதி மேம், சண்முக பிரகாஷ் சார், பிரமிளா மேம், எல்லாரும் என்ன பண்றோம் அப்படின்னா சேர்ந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நான் எப்படி சொல்லுவேன்? நாங்கள் அனைவரும், நாங்கள் என்ன சொல்றோம்? வி. புரியுதுங்களா? அப்போ நாங்கள் அனைவரும் உங்களுக்காக வகுப்பெடுக்கிறோம் அப்படி சொல்லலாமா? புரியுதுங்களா அந்த பாயிண்ட்? நான் எந்த மாதிரி அந்த பாயிண்ட் சொல்றேன் அப்படின்னு. அப்போ நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா மூவகை இடம் இருக்கு. தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மைனா என்ன பத்தி குறிப்பிடணும். என்ன குரூப்பா கூட சொல்லலாம். நாங்கள் அப்படின்றது. இப்ப அடுத்து முன்னிலைக்கு வரும். இதுதான் தன்மை. இதுதான் என்ன? தன்மை. தன்மைன்றது தன்னை பத்தி குறிப்பிடணும். அவ்வளவுதான்.
இப்ப நீயே சொல்லிக்கலாம், சார் நான் வகுப்பு கவனித்துக் கொண்டிருக்கிறேன். நீ என்ன பண்ற, கிளாஸ் கவனிக்கிற. அப்ப நீ, சார் என்னுடைய நண்பர்கள்லாம் சேர்ந்து கவனிக்கிறோம், நாங்கள் வகுப்பு கவனிக்கிறோம். அப்ப நாங்கள் அப்படின்றது நீங்க எல்லாம் சேர்ந்து அப்படின்றது அர்த்தம். அப்ப நான், நாம் அப்படின்ற மாதிரி நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். சரிங்களா, இது ஒரு பாயிண்ட். இது தன்மையில வரக்கூடியது. இப்ப அடுத்து முன்னிலை. இப்ப முன்னிலைனா பாருங்க, எனக்கு ஆப்போசிட்ல யார் இருக்கா, நீங்க. உங்களுக்கு ஆப்போசிட்ல யார் இருக்கா, நான். இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்கள் வகுப்பு கவனிக்கிறீர்கள். இல்ல நான் ஒரு ஆள், இப்ப எக்ஸாம்பிள் ஒரு ஆள் மட்டும் இருக்காரு அப்படின்னா என்ன சொல்லுவேன், நீ வகுப்பு கவனித்துக் கொண்டிருக்கிறாய். நீ அப்படின்னா ஒரு ஆளை குறிக்கிறது, நீங்கள் அப்படின்னா நிறைய பேர் குறிப்பிடுது. இப்ப நீங்க வந்து எங்களை சொல்லலாம், சார் நீங்கள் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க, சார் நீங்க எல்லாரும் சேர்ந்து கிளாஸ் எடுக்கிறீங்க. அப்போ நீ, நீங்கள், புரியுதுங்களா? இப்போ முன்னிலை அப்படின்றது உனக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்களை பத்தி பேசுறது, தன்மைன்றது தன்னை பத்தி பேசுறது, தன்மைன்றது தன்னை பத்தி பேசுறது, முன்னிலைன்றது உனக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்களை பத்தி பேசுறது. சரிங்களா, சரி ஓகே. இது முன்னிலை. படற்கைனா என்ன சார்? நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா? படற்கை இப்போ வந்து ஸ்கூல், சரியா, ஸ்கூலுக்கு போயிட்டீங்க, கிளாஸ் ரூமுக்கு போயிட்டீங்க. கிளாஸ் ரூமுக்கு போனப்ப பாத்தீங்க அப்படின்னா உன் ஃப்ரெண்டு அன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல. உங்க மிஸ் கேட்குறாங்க, உங்களுடைய கிளாஸ் மிஸ் கேட்குறாங்க, எங்கடா அவன், உன் ஃப்ரெண்டு தானே, ஆளை காணும்டா அவன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீ என்ன பண்ற அப்படின்னா, அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு லீவு போட்டிருக்கான், உன்கிட்ட சொல்லி அனுப்பியிருக்கான். ஆனா நீ அவனை என்ன பண்ற, போட்டு கொடுக்குற. எப்படி போட்டு கொடுப்ப? மிஸ் அவன் இன்னைக்கு படம் பார்க்க தியேட்டர் போயிட்டான். அவன் என்ன வார்த்தை யூஸ் பண்ணீங்க? அவன், அவன், அவள். அப்ப அந்த மாதிரி உன்னையும் இல்லாம என்னையும் இல்லாம இன்னொருத்தவங்களை பத்தி பேசணும். அவன், அவர், அவள், அவர், அது, அவை. அப்ப இன்னொருத்தவங்களை பத்தி பேசணும் அப்படின்னா அது படற்கை. சரிங்களா, அவ்வளவுதான். அப்போ அதுதான் தன்மை முன்னிலை படற்கை அப்படின்றது, புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, சரி ஓகே. அடுத்து கவனிங்க, மூவகை இடத்துலயும் வருது இந்த வார்த்தை அப்படின்றது. அதுக்கு அடுத்து உலக வழக்கத்திலையும் வருது, செயல் வழக்கத்திலையும் வருது. உலக வழக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, இப்ப நம்ம கேஷுவலா பேசுறது. இப்ப நான் திடீர்னு வந்து வாங்கிட்ட வந்து, முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளன் மேவலால் நித்தமனை கிடந்தே சங்கத்தவர்காக்க ஆடிக்கனை கிடந்த தேத்தமொழிண்டு அப்படின்னு நான் சொன்னேன்னா என்ன சார் நினைப்ப? ஐயோ சாருக்கு ஏதோ வந்து ஆயிடுச்சு, இன்னமும் ஆயிட்டவருக்கு அப்படின்னு நான் பண்ணுவேன், ஓடிடுவேன். அப்போ இந்த இடத்துல கவனிச்சிங்க அப்படின்னா, எல்லாருக்கும் எளிமையா புரியுற அளவு இருந்துச்சு அப்படின்னா அது உலக வழக்கு, எல்லாரும் ஈஸியா பேசிக்கிற மாதிரி இருக்குது. செயல் வழக்கு அப்படின்னா படிச்சவங்க, அதாவது படிச்சவங்க மீன்ஸ் வந்து என்ன அப்படின்னா அந்த செயலை படிக்கக்கூடியவங்களுக்கு புரியும். இப்ப நீ அதை படிச்சனா உனக்கு புரியும், அந்த செயல் எடுத்து அதுல இருக்க என்ன சொல்ல வர கருத்து அப்படின்றது படிச்சீங்க அப்படின்னா புரியும். அப்ப செயல் வழக்கு அப்படின்றது யாரு நல்லா அந்த செயலை படிக்கிறாங்களோ அவங்களுக்கு புரியும். அதாவது வந்து அந்த தனியா நூல் எடுத்து படிக்கிறாங்களோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு செயல் வழக்கு அப்படின்னு சொல்றோம். உலக வழக்குன்றது காமனா எல்லாருக்கும் புரியும். இப்ப நான் பேசுறது, இப்ப நான் வந்து வெறும் செயல் இல்லாம வெறுமனையா பேசுறேன் அப்படின்னா உங்களுடைய அம்மா அப்பாவுக்கும் புரியும். நான் செயல் மட்டும் பத்தி பேசுறேன் அப்படின்னா நீ புக்கை வச்சு கவனிக்கும் போது உனக்கு புரியும். சரிங்களா, அப்ப செயல் வழக்கத்திலையும் வருது, உலக வழக்கத்திலையும் வருது. சரிங்களா, ஓகே. அதுக்கு அடுத்து வெளிப்படையாக இருக்கு, குறிப்பாகவும் விளங்குது. வெளிப்படையாகவும் இருக்கும், சில வார்த்தைகள் பாத்தீங்க அப்படின்னா வெளிப்படையா இருக்கும், சில வார்த்தைகள் அப்படின்னா மறைந்திருக்கும். இந்த மாதிரி எல்லாம் வரக்கூடியதான் சொல் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, என்னென்ன பார்த்தோம்? பூ மலர்ந்தது, மாடு புல் தின்றது. பூ மலர்ந்தது, மாடு புல் தின்றது அப்படின்றது ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது அப்படின்றதான் என்ன அப்படின்னா சொல். இரு திணைகளையும் 5 பால்களையும் குறிக்கிறது. 2 திணை, உயர்திணை அக்ரணி அப்படின்னு சொல்ல மாதிரி 2 திணைகளையும் 5 பால்களையும் குறிக்குது. மூவகை இடங்கள்லையும் வருது. தன்மை முன்னிலை படற்கை அப்படின்னு மூவகை இடத்துல வருது. உலக வழக்கத்திலையும் வருது, செயல் வழக்கத்திலையும் வருது. வெளிப்படையாகவும் இருக்கு, குறிப்பாகவும் இருக்கு. சரிங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது. அடுத்து இப்ப பாருங்க, மூவகை மொழி. மூவகை மொழி அப்படின்னா தனி மொழி, தொடர்மொழி, பொதுமொழி அப்படின்னு 3 பிரிக்கிறாங்கடா. சரியா, தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. என்ன சொல்லுங்க? தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. அப்போ தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி அப்படின்ற மாதிரி 3 வகை இருக்கு. தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி என 3 வகை பிரிக்கிறோம். அப்ப மூவகை மொழி என்னன்னு பாருங்க. அப்போ 3 அதிலே கொடுத்துட்டாங்க, மூவகை மொழின்னு கொடுத்துட்டாங்க. அவ்வளவுதான், தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி, அவ்வளவுதான். சரிங்களா, அப்போ தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி என 3 வகையாக அமையும். எத்தனை வகையாக அமையும்? 3. ஒரு பொருள், ஒரு மொழி, ஒரு பொருளனவாம். தொடர்மொழி பல பொருளானது, பொது இருமையும் ஏற்பன அப்படின்னு நன்னூல்ல சொல்றாங்க. ஒரு மொழி ஒரு பொருளனவாம், தொடர்மொழி பல பொருளனது, பொது இருமையும் ஏற்பன அப்படின்னு என்ன பண்றாங்க இந்த இடத்துல சொல்றாங்க. நன்னூல் 260 சொல்லியிருக்காங்க, இதுல சொல்றாங்க, நன்னூல்ல குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா, சரி ஓகே. இப்ப தனி மொழினா என்ன சார்? தனி மொழி அப்படின்றது ஒன்றும் கிடையாதுடா. இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் இருக்கும், ஒரு வார்த்தை தான் இருக்கும், அது மட்டும் தான். தொடர்ந்து அந்த வார்த்தை வராது.
இப்ப கண் ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்கு. ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தரணும். ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருள் தரணும். அதுதான் என்ன அப்படின்னா தனிமொழி. அப்போ கண், படி. அப்ப இது கவனிச்சீங்க அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தை தான். ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருது. சேரலாம் இல்லடா, கண் படின்னா சேரலாம் இல்ல. இது ஒரு சொல்லு, இது ஒரு சொல்லு, தனித்து நின்று பொருள் தருது. என்ன பண்ணுது? தனித்து நின்று பொருள் தருது. சரிங்களா? சரி, இந்த மாதிரி தனித்து நின்று பொருள் தருவதான் தனிமொழின்னு சொல்றோம். அதுல ரெண்டா பிரிச்சிருக்காங்களே சார், இது பகா பதம் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன சார் பகா அப்படின்றது தெரிஞ்சிங்க அப்படின்னா, பகா அப்படின்னாலே பிரிக்க முடியாது. இந்த கண் அப்படின்றத பிரிப்பீங்களா, படி அப்படின்றத பிரிப்பீங்களா? ஒரு வார்த்தையை பிரிக்கணும் அப்படின்னா பேசிக்கா தேவைப்படக்கூடியது என்ன அப்படின்னா பகுதி விகுதி தேவை. இதுல பகுதி விகுதியே பிரிக்க முடியாது. இதுல பகுதி விகுதியே பிரிக்க முடியாது. சரிங்களா? அப்ப இது என்ன அப்படின்னா பகாபதம். இப்போ பிரிக்க முடியாது சார். கண்ணன் படித்தான், இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பிரிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸா வரணும். சரியா? அப்ப கண்ணன் படித்தான், இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸா வரும்போது அதை என்ன பண்ண முடியும் அப்படின்னா பிரிக்க முடியும். பிரிக்க முடியுது அப்படின்னா அதை பகுப்பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சொல்றாங்க? பகுப்பதம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? பகுப்பதம், பகாபதம், பகுபதம், பகாபதம். புரியுதுங்களா? பகாபதம் அப்படின்னா பிரிக்க முடியாது, பகுபதம் அப்படின்னா பிரிக்க முடியும். பகுப்பதம்னா பிரிக்க முடியும், பகாபதம்னா பிரிக்க முடியாது. சரிங்களா? இதுதான் அதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். சரிங்களா? ஓகே, அதுதான் என்ன சொல்றாங்க? தனிமொழி அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன சொல்றாங்க? தனிமொழி. ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி. ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தந்துச்சு அப்படின்னா அது தனிமொழி. எக்ஸாம்பிளுக்கு கண், படி அப்படின்றது வருது. அதுக்கடுத்து கண்ணன் படித்தான் அப்படின்றது வருது. அப்போ பகாபதம், பகுபதம். சரிங்களா? இதுல எதுவும் உங்களுக்கு டவுட் வரக்கூடாது. அதுக்கடுத்து கவனிங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா தொடர்மொழி அப்படின்றது பார்க்க போறோம். அடுத்து நம்ம பார்க்க போறது தொடர்மொழி. தொடர்மொழி அப்படின்னா இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழி. இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்டது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், கண்ணன் வந்தான். ரெண்டு வார்த்தை வந்துருச்சு. கண்ணன் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது, வந்தான் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சொல்லு வருது. கண்ணன் வந்தான். முதல்ல பாத்தீங்க அப்படின்னா தனித்தனி வார்த்தை மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா இந்த இடத்துல பாருங்க ரெண்டு சென்டென்ஸா வருது. கண்ணன் வந்தான், மலர் வீட்டுக்கு சென்றாள், மலர் வீட்டுக்கு சென்றாள். அப்ப இந்த மாதிரி ரெண்டு சென்டென்ஸா வரணும், ரெண்டு சென்டென்ஸா வரணும். இப்ப கண்ணன் வந்தான், அப்ப கண்ணன் வந்தான், மலர் வீட்டுக்கு சென்றாள். மலர்னு ஒரு சொல்லு இருக்கு, வீட்டுக்குன்னு ஒரு சொல்லு இருக்கு, சென்றாள்னு ஒரு சொல்லு இருக்கு. அப்ப இந்த இடத்துல கவனிங்க, 1 2 1 2 3. அப்போ 1 2 1 2 3 அப்படின்ற மாதிரி என்ன ஆகுது? பிரியுது. அப்ப இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது என்னது? தொடர்மொழி. தனிமொழி அப்படின்னா கண், படி அப்படின்றது பகாபதம், கண்ணன் படித்தான் அப்படின்றது பகுபதம். புரியுதுங்களா? இந்த ரெண்டு சென்டென்ஸ்க்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியுதா? ஓகே. அப்ப தொடர்மொழி இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழி. இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழி. அப்ப கண்ணன் வந்தான், மலர் வீட்டுக்கு சென்றாள் அப்படின்றது. அதுக்கடுத்து பாருங்க பொதுமொழி. பொதுமொழி அப்படின்னா என்ன சார்? அதாவது பிரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பொருளையும் பிரித்ததுக்கு அப்புறம் ஒரு பொருளையும் தரணும். அதுதான் என்ன? பொதுமொழி. இப்ப கவனிங்க, பொதுமொழி அப்படின்னா பாருங்க, பொதுமொழி அதாவது பிரிப்பதற்கு முன்பு ஒரு பொருளையும் பிரித்ததுக்கு பின்னாடி ஒரு பொருளையும் தரணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு அந்தமான், இதை நான் வந்து அடிக்கடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்தமான் அதாவது பிரிக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு தீவுன்னு சொல்லலாம், ஒரு ஐஸ்லாண்ட். அப்ப பிரிக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா தீவுன்னு தருது. இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா பிரிக்கிறேன், அந்த கூட்டல் மான்னு பிரிக்கிறேன். எப்படி பிரிக்கிறேன்? அந்த கூட்டல் மான்னு பிரிக்கிறேன். அப்ப இந்த இடத்துல கவனிச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு டீர் நிக்குது, அந்த இடத்துல ஒரு மான் நிக்குது. இப்ப பிரிக்கிறதுக்கு முன்னாடி தீவுன்னு சொன்னீங்க, பிரிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஒரு மான் நிக்குதுன்னு சொல்றீங்க. அப்ப இதுதான் என்ன அப்படின்னா பொதுமொழி. இப்ப எக்ஸாம்பிளுக்கு 8ன்னு இருக்கு, பிரிக்கிறதுக்கு முன்னாடி 8 அப்படின்னா ஒரு நம்பர் குறிக்குது. இந்த 8 அப்படின்றத பிரிச்சோம் அப்படின்னா எல் கூட்டல் தூன்னு கிடைக்கும். எல் கூட்டல் தூ. எல் அப்படின்றது எல்லு, சின்ன சின்னதா இருக்குல்ல அந்த எல்லு. தூன்றது என்ன அப்படின்னா உன். அப்ப எல்லை உன் அப்படின்றத ஆன்சர் கொடுக்குது. எல்லை உன். இப்ப அடுத்து வேங்க. வேங்கைன்றது ஒரு மரத்தை குறிப்பிடுது. அதை என்ன பண்றோம்? ரெண்டா பிரிக்கிறோம். வேம் கூட்டல் கைன்னு பிரிக்கிறோம். வேம் கூட்டல் கை பிரிச்சோம் அப்படின்னா வேகின்ற கை அப்படின்ற மாதிரி ஆன்சர் கிடைக்குது. வேகின்ற கை அப்படின்ற மாதிரி ஆன்சர் கிடைக்குது. ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று வேறொரு பொருளையும் தந்து தனி மொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி. அப்போ ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும்
அந்த சொல்லை பிரிந்து நின்று வேறொரு பொருளையும் தருவதுதான் என்ன, அதை தான் தனிமொழின்னு சொல்றாங்க, அதை தான் பொதுமொழின்னு சொல்றாங்க. சாரி. அப்போ ஒரு சொல் தனித்தின்ற ஒரு சொல்லையும் அந்த அந்த சொல்லே பிரிந்து நின்று வேறொரு பொருளையும் தந்துச்சு அப்படின்னா அதுதான் என்ன சொல்றாங்க, பொதுமொழி அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, பொதுமொழி. சரிங்களா? ஓகே, அடுத்து கவனிங்க. 8 என்ற எண் எண்ணை குறிக்கிறது. இப்ப நான் சொன்னேன்ல 8 அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ஒரு எண், ஒரு நம்பரை குறிப்பிடுது. கரெக்டுங்களா? ஒரு 8 அப்படின்றது எதை குறிப்பிடுது, ஒரு நம்பரை குறிப்பிடுது. அதே மாதிரி வேங்கை அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ஒரு மரத்தை குறிப்பிடுது. வேங்க மரம், புளிய மரம், வேப்ப மரம், அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வேங்கை அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ஒரு மரத்தை குறிப்பிடுது. சரிங்களா? இப்ப அதுவே பாத்தீங்க அப்படின்னா L+2 அப்படின்னு வந்து என்ன பண்ணுது, பிரிக்குது. வேங்கை அப்படின்றது வேம் கூட்டல் கை அப்படின்னு என்ன பண்ணுது, பிரிக்குது. அப்ப தொடர்மொழியாக பிரிந்து நின்று எல்லை உன் வேகின்ற கை எனவும் பொருள் தரும். இவை இரு பொருள்களுக்கும் பொதுவாய் அமைவதால் பொது மொழியாகவும் இருக்கிறது. அப்ப பிரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பொருளை தருது, பிரிச்சதுக்கு அப்புறம் ஒரு பொருளை தருது. இந்த மாதிரி அமையக்கூடியதுதான் பொது மொழி அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? இதுதான் அதுல சொல்ல வரக்கூடிய கருத்து. அப்போ பொதுமொழி அப்படின்றது பிரிக்கிறது முன்பு ஒரு பொருளையும் பிரித்ததுக்கு அப்புறம் ஒரு பொருளையும் தரக்கூடியதுதான் பொதுமொழி. சரிங்களா? ஓகே, அடுத்து கவனிங்க. தொழிற்பெயர். தொழிற்பெயர் நான் சிம்பிளா உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்டா. அதாவது அல்லு அல்லு தள்ளு தள்ளு. சரிங்களா? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாட்டு, சினிமா பாட்டு. இந்த பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா இந்த தொழிற்பெயர் எழுதிக்கலாம். சார் இப்ப அல்லு தள்ளு மட்டும் தான் வருமா? இல்ல, நிறைய விகுதிகள் இருக்கு. அல்லு, தள்ளு, அம்மு, ஐயே, கையே, இந்த மாதிரி நிறைய விகுதிகள் இருக்கு. ஊ பூதி அப்படின்ற மாதிரி நிறைய விகுதிகள் இருக்குது. ஆனா எல்லா விகுதிகளும் உங்கள்கிட்ட கேட்கறாங்களா அப்படின்னா இல்ல. சரிங்களா? இது வந்து கொஞ்சம் 11th 12th படிக்கக்கூடிய பசங்களுக்கு கேட்கக்கூடியது. நீங்க சின்ன பசங்கள்ல 10th பசங்கள்ல, அதனால இந்த எல்லா விகுதிகளும் கேட்கறது கிடையாது. ஒரு 2-3 விதிகள் தான் கேட்கறாங்க. அது அதிகமா எது கேட்கறாங்க அப்படின்னா அல்லு தள்ளு தான். சரிங்களா? நான் அது வரையும் பார்த்த வரையும் பாத்தீங்க அப்படின்னா அல்லு தள்ளு தான் கேட்கறாங்க. ஏதோ 1-2 கொஸ்டின் பேப்பர்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களை கஷ்டப்படுத்தணும், மார்க் எடுக்க விடக்கூடாது அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா கேட்பாங்க. அந்த டைம்ல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து ஆன்சர் பண்ணணும். அதுவும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும், அவ்வளவு கஷ்டம்லாம் கிடையாது. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி பண்றதான் என்ன சொல்றாங்க, தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, தொழிற்பெயர். இப்ப இந்த இடத்துல கவனிங்க. ஒரு வினை அல்லது செயலை, வினைனா ஒரு செயல். இப்ப நான் வந்து ஓடுறேன், தூங்குறேன், சாப்பிட்றேன், விளையாடுறேன், இது எல்லாத்தையுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா வினைன்னு சொல்லுவோம். என்ன சொல்றோம், வினை. அப்போ ஒரு வினை அல்லது செயல் குறிக்கக்கூடிய பெயர் பாத்தீங்க அப்படின்னா எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழிற்பெயர். அப்ப இந்த இடத்துல என்ன சார் சொல்றாங்க, அப்போ ஒரு வினை அல்லது செயலை குறிக்கக்கூடிய பெயர், ஒரு வினை அல்லது செயலை குறிக்கக்கூடிய பெயரானது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது. அதாவது ஒரு வினை அல்லது செயலை குறிக்கக்கூடிய பெயர் எண், இடம், காலம், பால். எண், இடம்னா என்னது, தன்மை முன்னிலை படற்கை. காலம்னா என்ன, இறந்த காலம், நிகழ்காலம். பால் அப்படின்றது என்ன, ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். சரிங்களா? அதுதான் 5 வகை பாக்கள்னு சொல்லுவோம். சரியா? 5 வகை பாக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, நான் ஃபுல்லா எழுதல. ஆண் பால், பெண் பால். தெரியுதா? அந்த அளவுக்கு தெரியலையோ? சரி, ஒரு நிமிஷம் இருங்க, அழிச்சிட்டு. ஓகே, நான் ஃபுல்லத்தையும் அழிச்சிடுறேன், ஒன்னும் எழுதல பெருசா நான் அதுல. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆண் பால், பெண் பால். மூணாவது பாத்தீங்க அப்படின்னா பலர்பால். நான்காவது பாத்தீங்க அப்படின்னா ஒன்றன் பால். ஐந்தாவது பாத்தீங்க அப்படின்னா பலவின் பால். சரி, இதுல கவனிங்களேன். இந்த ஃபர்ஸ்ட் 3 இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் 3 என்ன சொல்றாங்க அப்படின்னா உயர்திணைன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. உயர்திணைக்குள்ள வரக்கூடியது. எது வரக்கூடியது, உயர்திணைக்குள்ள வரக்கூடியது. ஏன் சார், பால் அப்படின்னாலே திணையுடைய உட்பிரிவு தான். திணையுடைய உட்பிரிவு, திணைக்குள்ள வரக்கூடியதுதான் பால். சரிங்களா? இந்த 2 இருக்குல்ல, இது ரெண்டுத்தையும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அக்ரணின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுத்தையும் என்ன சொல்றாங்க, அக்ரணின்னு சொல்லுவாங்க. ஏன் சார் அப்படின்றத நான் சொல்றேன். இப்போ ஆண் பால் அப்படின்றது ஒரு ஆணை குறிக்கக்கூடியது, மருதன், ஒரு மாணவன், ஒரு ஆணை குறிக்கக்கூடியது. பெண் பால் அப்படின்றது ஒரு பெண்ணை குறிக்கக்கூடியது, அரசி, மகள், இந்த மாதிரி. இதுவே பலர் பால் அப்படின்றது ஆண்கள் பெண்கள் 2 பேரையும் காமனா குறிப்பிடும், ஆனா ப்ளூரல்ல. சரிங்களா? என்னது, அந்த ப்ளூரலை குறிக்கக்கூடியது. சரிங்களா? ஓகே. அப்போ இந்த இடத்துல கவனிச்சீங்க அப்படின்னா பலர்பால் அப்படின்றது மக்கள், ஆண்கள், பெண்கள், ஆடவர், அந்த மாதிரி குறிப்பிடும். இப்போ மக்கள்னா 2 பேருமே காமனா வந்துருவாங்க, ஆண்களும் வந்துருவாங்க, பெண்களும் வந்துருவாங்க.
அப்ப இது மூணுமே பாத்தீங்க அப்படின்னா மனுஷனை பத்தி பேசுது. மனுஷனை பத்தி பேசுனா என்ன, அது உயர்தனை. சரிங்களா? இதுவே அக்ரணை அப்படின்னா ஒன்றன் பால் அப்படின்றது ஒரு மலை, ஒரு பசு, ஒரு குதிரை. அப்ப இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உயிருள்ள உள்ளது உயிரற்ற பொருட்கள், ஆனா மனிதன் அல்லாத இருக்கக்கூடியது, அதை சுத்தி பேசுறோம் அப்படின்னா அது அக்ரணை. ஒன்றன் பால் அப்படின்றது சிங்குலரை சொல்றாங்க, அப்போ ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது. பலவின் பால் அப்படின்னா அதுவே ப்ளூரலா மாறுது, மலைகள், அவ்வளவுதான்டா. மலைகள், பசுக்கள், குதிரைகள், அந்த மாதிரி இந்த இடத்துல சேஞ்ச் ஆகுது, வேற எதுவுமே கிடையாது, வேற எதுவுமே கிடையாது. சரிங்களா? அப்ப இந்த மாதிரி இதெல்லாம் குறிப்பாகவோ வெளிப்படையா உணர்த்தாது. இப்ப இந்த நான் எக்ஸாம்பிள கேட்கறேன், இந்த ஈதல் நடத்தல் இருக்குல்ல, நான் இடத்துல கேட்கறேன் நடத்தல், நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. நடத்தல் அப்படின்றதுல ஏதாச்சும் ஆணை பத்தி குறிப்பிடுதா? இல்லையே. பெண்ணை பத்தி குறிப்பிடுதா? இல்லையே. இல்ல வந்து தன்மை முன்னிலை படற்கை, தன்மைனா என்ன, நான் வந்து நடந்தேன், என்னை பத்தி குறிப்பிடுதா? இல்ல. இல்ல நீ நடந்தன்னு குறிப்பிடுதா? இல்ல உன் ஃப்ரெண்டு நடந்தான்னு குறிப்பிடுதா? யாரை பத்தியுமே என்ன பண்ணல, அந்த இடத்துல குறிப்பிடல. புரியுதுங்களா அந்த பாயிண்ட்ஸ்? ஓகே. அப்ப இந்த மாதிரி எதை பத்தியுமே குறிப்பிடல அப்படின்னா அதுதான் என்ன சொல்றாங்க, அதுதான் தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் என்ன சொல்றாங்க, தொழிற்பெயர். அப்போ அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா காலம். இப்ப இதுல கவனிக்கலாம் நீங்க, இதுல பாத்தீங்க அப்படின்னா காலம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், ஏதாச்சும் குறிப்பிடுது? இறந்த காலத்தை பத்தி பேசுதா? இல்லையே. நிகழ்காலத்தை பத்தி பேசுதா? இல்லையே. எதிர்காலத்தை பத்தி பேசுதா? இல்லையே. அப்ப எதை பத்தியுமே குறிப்பிடாம வெறுமனையா வந்து ஈதல் நடத்தல் இந்த மாதிரி வருது அப்படின்னா செயலை மட்டும் பத்தி குறிப்பிடுதுன்னா அதுதான் தொழிற்பெயர். செயலை பத்தி மட்டும் குறிப்பிடுச்சுன்னா என்னது, அதுதான் தொழிற்பெயர். புரியுதுங்களா? ஓகே. அடுத்து பாருங்க, இந்த தொழிற்பெயர்ல நிறைய வகைகள் இருக்குது. அதுல ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது விகுதி பெற்ற தொழிற்பெயர். விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்றது சொல்றாங்க. விகுதி பெற்று இருக்கு அதுல. சரிங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடியது விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வினை அடியுடன் விகுதி சேருவதால் உருவாகக்கூடிய தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர். இப்ப வினை அடியோட விகுதி சேருது. விகுதினா என்ன, விகுதினா கடைசியில வரக்கூடியது, விகுதினா கடைசியில வரக்கூடியது. அப்ப வினை அடி அப்படின்னா நடத்தல் அப்படின்றதுல நட அப்படின்றது வினையடி, நடத்தல். ஓடுதல், ஓடுதல் அப்படின்றதுல ஓடு அப்படின்றது வினையடி. அந்த முதன்மையான அந்த வார்த்தையை குறிப்பிடணும், முதன்மையான அந்த சொல். நடத்தல், நட, ஓடுதல், ஓடு, விளையாடுதல், விளை, விளையாடு. அப்ப இந்த மாதிரி அதோடைய முதன்மையான சொல். புரியுதுங்களா? அந்த முதன்மையான சொல்லை பத்தி குறிப்பிடக்கூடியதான் என்னது, அதுதான் வினையடி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நட, வாள், ஆள் அப்படின்றது குறிப்பிடுது. இப்ப அதுக்கு அடுத்து விகுதி இருக்குடா. இதுல என்ன இருக்குது, விகுதி இருக்கு. நட கூட்டல் தல், வாள் கூட்டல் கை, ஆள் கூட்டல் அல். இப்ப இதெல்லாம் தான் என்ன அப்படின்னா விகுதிகள் அப்படின்னு சொல்லுவோம். அல்லு, தல்லு, அம்மு, ஐயு, கையு, ஊ, பூ, தீ, இதெல்லாம் நான் உங்களுக்கு தொழிற்பெயருடைய விகுதிகள் சொல்லி கொடுத்தல. அப்ப வினையடியோட விகுதி சேர்றதால உருவாகக்கூடிய தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர். அவ்வளவுதான், தட்ஸ் ஆல். இது வந்து ரொம்ப ஈஸியானது. இப்ப வினையடியோட விகுதி சேருது, அவ்வளவுதான். இப்ப நட கூட்டல் தல், நடத்தல். அப்ப இந்த பிரிக்கலாமா? இப்ப நான் இந்த நடத்தல் அப்படின்றத பிரிக்கணும், நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிச்சாதான் புரியும். சரிங்களா? இப்ப நான் இந்த நடத்தல் அப்படின்ற வார்த்தை இருக்குடா, நடத்தல் அப்படின்ற வார்த்தை இருக்கு. நான் என்ன பண்ண சொல்றேன் அப்படின்னா ரெண்டா பிரிடா அப்படின்னு சொல்றேன். இப்ப நீ என்ன பண்ணுவ, பிரிப்ப. நட அப்படின்னு ஒரு வார்த்தை பிரிக்கிற, தல் அப்படின்னு ஒண்ணு பிரிக்கிற. இதுல நான் இந்த நட அப்படின்றது என்ன சொல்றேன், இது வினையடின்னு சொல்றேன். என்ன சொல்றேன்டா, வினையடி. இதுல தல் இருக்குல்ல, இந்த தல்ல நான் என்ன சொல்றேன், விகுதின்னு சொல்றேன். விகுதினா கடைசியில் வரக்கூடியது. நம்ம ஃபர்ஸ்டே சொல்லி கொடுத்தாலும் அல்லு, தல்லு அப்படின்னு. விகுதினா கடைசியில் வரக்கூடியது. அப்போ இந்த இடத்துல நீங்க கவனிக்கும் போது கவனிச்சீங்க அப்படின்னா அதாவது வினையடியோட விகுதி சேருது. வினையடியோட விகுதி சேருறதுனால உருவாகக்கூடியது விகுதி பெற்ற தொழிற்பெயர். அப்ப விகுதி சேருதா, அப்ப விகுதி பெற்ற தொழிற்பெயர். விகுதி சேர்றதுனால வரக்கூடியது நட கூட்டல் தல், நடத்தல். வாழ் கூட்டல் கை, வாழ்க்கை. ரொம்ப ஈஸி. சரிங்களா? பாக்குறப்போ லைட்டா கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நிறைய நம்ம படிக்க 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 கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஓகே. அடுத்து ஒரே வினையடி பல விகுதிகளையும் இருக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நட அப்படின்னு இருக்குல்ல, அது நிறைய விகுதிகளே இருக்குது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா நட அப்படின்றது நடை, நடத்தல், அந்த மாதிரி நிறைய விகுதிகளே இருக்குது. நடை, நடத்தல் அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்குது. அப்ப நடை, ஐ வந்துருச்சா, ஐன்றது ஒரு விகுதி. நடத்தல், தள்ளு வந்துருச்சா, அல்லு, தள்ளு. இப்ப இந்த மாதிரி நிறைய விகுதிகளையும் இருக்குது. ஒரே வினையடி பல விகுதிகளையும் இருக்குது. இப்ப நட அப்படின்றத நம்ம நிறைய எடுக்க முடியுது. நடை, நடத்தல் அப்படின்ற மாதிரி நிறைய கொண்டு வர முடியுது அப்படின்றத அந்த இடத்துல சொல்றேன். புரியுதுங்களா? அப்ப வினையடியோட விகுதி சேர்றதால உருவாகக்கூடிய தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர். வினையடி பிளஸ் விகுதி இஸ் ஈக்வல் டு தொழிற்பெயர். நட கூட்டல் தல், நடத்தல். வாழ் கூட்டல் கை, வாழ்க்கை. ஆள் கூட்டல் அல், ஆளல். ஒரு வினையடி ஒரே வினையடி பல விகுதிகளையும் இருக்குது அப்படின்றது இந்த இடத்துல சொல்றாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே. அடுத்து பாருங்க எதிர்மறை தொழிற்பெயர். இப்ப அடுத்து இருக்கிறது என்ன, எதிர்மறை. ஆக்சுவலா எல்லாரும் கோட் மூவி பார்த்திருப்போம். கோட் மூவில பாத்தீங்க அப்படின்னா ஜீவன் வர்சஸ் காந்தி. காந்திக்கு ஜீவனுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு பெரிய போட்டி நடக்கும். கடைசியில ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டையே நடக்கும். அப்ப அந்த மாதிரி எதிர்மறையா இருக்கிறது, ஆப்போசிட்டா இருக்கிறது. அப்ப ஆப்போசிட்டா இருக்கிறது என்ன சொல்றோம், எதிர்மறை. அதுலயே இருக்கு எதிர்மறை, ஆப்போசிட்டா இருக்கிறது. அதான் என்ன சொல்றாங்க, எதிர்மறை.
அப்ப எதிர்மறை பொருள்ல வருவது எதிர்மறை தொழிற்பெயர். இப்ப நடவாமை நடக்காத, கொல்லாமை கொல்லாத, பேசாத பேசாமை. அப்ப இந்த மாதிரி எப்படி இருக்குது, எதிர்மறையா இருக்கு, பேசாத, கொல்லாத, நடக்காத. அப்ப இந்த மாதிரி எதிர்மறையா இருக்கணும், ஆப்போசிட்டா இருக்கணும். அப்ப இந்த மாதிரி ஆப்போசிட்டா இருக்கிறது எதிர்மறை, அதிலேயே கொடுத்துட்டாங்க எதிர்மறை. எதிர்மறை எதிராக இருக்கக்கூடியது. அப்போ நடவாமை, கொல்லாமை, பேசாமை இந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே என்ன சொல்றோம், எதிர்மறை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றோம். அது என்ன சொல்றோம், எதிர்மறை தொழிற்பெயர் அப்படின்றது இந்த இடத்துல சொல்றோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா, புரியுதுங்களா, அர்த்தம் புரியுதா எல்லாருக்கும்? ஓகே. அடுத்து முதுநிலை தொழிற்பெயர். முதுநிலை தொழிற்பெயர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணும் கிடையாது, முதநிலை அதிலேயே கொடுக்குறாங்க. எல்லாத்த பத்தி நம்ம பெருசா போயிட்டு இமேஜினேஷன் பண்ணிட்டு இருக்கோம், ஒண்ணுமே கிடையாது. அதுல என்ன அந்த டாபிக் இருக்கோ அதுதான் ஆன்சர், அதுதான் ஆன்சரா இருக்க போகுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கவனிங்க, விகுதி பெறாமல், விகுதினா கடைசியில எந்த ஒரு வார்த்தையும் பெறாமல் வினை பகுதியே தொழிற்பெயராகிறது தான் முதுநிலை தொழிற்பெயர். அப்போ விகுதி பெறாம, இப்ப நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், நட குட்டல் தல் இஸ் ஈக்குவல் டு நடத்தல், கரெக்டா? நட கூட்டல் செல் இஸ் ஈக்குவல் டு நடத்தல். அதே மாதிரி பாருங்க, தட்டு கூட்டல் தல் தட்டுதல், தட்டு கூட்டல் தல் இஸ் ஈக்குவல் டு தட்டுதல். இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா கவனிங்க, இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா விகுதி பெறாம இந்த விகுதியை தூக்குறோம், இந்த விகுதியை தூக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது, தட்டு கிடைக்குது, நட கிடைக்குது. இதை விட்டுருங்க, தட்டு கிடைக்குது, நட கிடைக்குது. இப்ப விகுதி பெறாம வினை பகுதியே தொழிற்பெயரா மாறுது. அப்ப இந்த விகுதி வினை பகுதி இருக்குல்ல, இதுவே தொழிற்பெயரா மாறும். அப்ப இந்த தட்டு அப்படின்றது எப்படி தொழிற்பெயரா மாறும், நடத்தல். அவ்வளவுதான். சொல்லுங்க பார்க்கலாம். உரைதல், உரைத்தல். அடித்தல். அவ்வளவுதான். அப்போ அந்த வினை பகுதி என்னவா மாறுது, தொழிற்பெயரா மாறுது. அவ்வளவுதான். சரிங்களா, இது ஈஸி தான். உங்களுக்கு லைட்டா குழப்பற மாதிரி இருந்தாலும் இது ஈஸி, சரியா? அப்போ தட்டு, உரை, அடி. அப்ப இந்த சொற்கள் முறையே என்ன பண்ணுது, தட்டுதல், உரைத்தல், அடித்தல் என்று பொருள்படும் போது முதுநிலை தொழிற்பெயரா மாறுது. எப்படி மாறுது, முதுநிலை தொழிற்பெயராக மாறுது. எப்படி மாறுது, முதுநிலை தொழிற்பெயராக. விகுதி பெறாம, விகுதினா என்னது, அந்த அல்லு, தள்ளு, அம்மு, ஐயி, கை, ஊ, பூ, தீ அதெல்லாம் எதுவும் பெறாம டைரக்டா வினை பகுதியே தொழிற்பெயரா மாறுது. அப்ப தட்டு, உரை, அடி, அதுக்கு பின்னாடி விகுதி சேர்த்தோம்னா தட்டுதல், உரைதல், அடிதல்னு வரும். சரிங்களா? அப்ப இந்த மாதிரி விகுதி பெறாம வினை பகுதியே முதுநிலை தொழிற்பெயர் என்னவா மாறுது, தொழிற்பெயரா மாறக்கூடியதான் முதுநிலை தொழிற்பெயர். இப்ப அதுக்கடுத்து திரியிறது அப்படின்னா என்ன, இப்ப உங்களுக்கு வீட்டுலாம் அம்மாலாம் சொல்லியிருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, பால் திரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. திரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா கெட்டு போயிடுச்சு, உருமாற்றம் ஆயிடுச்சு. ஆக்சுவலா திரிதல் அப்படின்னாலே உருமாற்றம் அப்படின்னு தான் அந்த இடத்துல பொருள். திரிதல் அப்படின்னா என்ன, உருமாற்றம். திரிதல் என்றாலே உருமாற்றம். சரிங்களா? அப்ப திரிதல் என்றால் என்னவா மாறுது, உருமாற்றம் அடைகிறது. என்ன ஆகுது, உருமாற்றம் அடைகிறது. அப்போ விகுதி பெறாமல், விகுதினா கடைசியில எந்த ஒரு வார்த்தையும் பெறாம முதுநிலை திரிந்து வரும் தொழிற்பெயர் முதுநிலை திரிந்து தொழிற்பெயர். இப்ப எக்ஸாம்பிளுக்கு பெரு அப்படின்னு இருக்கு, எப்படி இருக்கணும், பெறுதல் இருக்கணும். நான் என்ன சொல்றேன் அப்படின்றத கவனிங்க. இப்போ பெறுதல் இருக்கணும்டா, பெருன்னு இருக்கு, சரியா? இந்த ஒரு இது வந்து வினை அடி, இது என்ன, வினை அடி. இப்ப என்ன இருக்கு அப்படின்னா பெருக்கூட்டல் தல், தல்ன்றது விகுதி, சரியா? அதுக்கு அடுத்து பெருக்கூட்டல் தல் பெறுதல்னு மாறும்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இதை தூக்குறேன், இது தூக்குனதுக்கு அப்புறம் என்ன கிடைக்குது, எனக்கு பெரு மட்டும் கிடைக்குது. இது திரிக்கிறேன், திரிக்கும் போது பாருங்க பேரு அப்படின்னு கிடைக்குது, பேருன்னு கிடைக்குது. அவ்வளவுதான், பேரு அப்படின்னு கிடைக்குது. இப்ப அதே இந்த இடத்துல பாருங்க, கேடு. அப்ப இதுல இருக்கக்கூடிய விகுதியை தூக்கியாச்சு. அப்ப என்ன கிடைக்கும், சூடு, படுபாடு. அப்ப இந்த மாதிரி திரிந்து தொழிற்பெயராகிறதா முதுநிலை திரிந்து தொழிற்பெயர். வினையாளனையும் பெயர் அவங்க என்னென்னமோ போட்டு குழப்புவாங்க, கவலைப்படாதீங்க. சிம்பிளா பாத்தீங்க அப்படின்னா வினையாளனையும் பெயர் அப்படின்றது தொழிலை செய்யக்கூடிய கருத்தா, தொழில் செஞ்சது யாரு அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த பர்சனை குறிப்பிடணும். அந்த மாதிரி தொழிலை செய்யக்கூடிய கருத்தாவை குறிக்கக்கூடியதான் வினையாள் அணையும் பெயர். தொழிலை செய்யக்கூடிய கருத்தா குறிக்கக்கூடியதுன்னு வினையாள் அணையும் பெயர். இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா வந்தவர் அவர்தான், வந்தவர் அவர்தான். அப்போ வந்தவர் அவர்தான், அதாவது வந்தவர் அப்போ யார் அந்த தொழிலை செஞ்சாங்கன்ற பர்சனை குறிப்பிடும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இதை விட ஈஸியா சொல்லவா, பாடினான். நீங்க ஆன்சர் பண்ணுங்க. இப்ப பாடினான் ஒரு வார்த்தை இருக்குடா, இதுக்கு நான் ரெஃபரன்ஸ் காமிக்கிறேன். பாடினான், பாடினாள், பாடினாள்.
இங்கே பாடுதல். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், சரி இப்போ எனக்கு வந்து ஆன்சர் பண்ணுறீங்களா? ஆன்சர் பண்ணுங்க. சரி இது பாடுனது யாருப்பா அப்படின்னு நான் கேட்குறேன். சார் இது வந்து ஆண் சார், இது வந்து பெண் சார். கரெக்டு. பாடினான் ஆணு, பாடினால் பெண்ணு. சார் இதில் யார் வந்து பாடுனாங்க, யாராச்சும் சொல்ல முடியுமா? சார் அங்கே வந்து பால் விகுதியே குறிப்பிடலையே சார். பால் விகுதி ஆனா பெண்ணா அது குறிப்பிடலையே சார். அப்போ என்னால் கண்டுபிடிக்க முடியல. சரி நான் அடுத்து கேட்குறேன், சரி இது இறந்த காலமா நிகழ்காலமா எதிர்காலமாப்பா அப்படின்னு கேட்குறேன். சார் இது வந்து ரெண்டுமே இறந்த காலம் சார். பாடினான் பாடி முடிச்சிட்டான், அப்போ ரெண்டுமே என்ன இறந்த காலம். நான் இந்த இடத்துல கேட்குறேன், சரி அதில் இறந்த காலமா நிகழ்காலமா எதிர்காலமா சொல்லுங்க. சார் அது காலத்தையே காட்டல சார். இப்போ பாடினான் பாடினான்னு காட்டுச்சுன்னா முடிச்சிட்டான் அப்படின்றத கண்டுபிடிக்கும். பாடுதல் காமிக்கதா இல்லை, அப்போ என்னால் கண்டுபிடிக்க முடியல சார். அப்போ இந்த இடத்துல கவனிக்கணும். அப்போ அதுதான் என்ன அப்படின்னா தொழிற்பெயர். இதுதான் வினையால் அணையும் பெயர். வினைனா செயல், செயலால் அணையக்கூடிய பெயர். அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செயல் இருக்கும். வந்தவர் அவர்தான், பொறுத்தார் பூமி ஆழ்வார், ராமன் பாடினான். அப்போ அந்த மாதிரி ஒரு பர்சனை குறிப்பிடும். அந்த மாதிரி ஒரு பர்சனை குறிப்பிடும் போது வரக்கூடியதான் என்ன வினையால் அணையும் பெயர். அப்போ பாடினான் பாடினாள் அப்படின்றது வருது. புரியுதுங்களா? மற்றபடி நிறைய போட்டு குழப்புவாங்க, நீங்க அதெல்லாம் கவனிச்சிக்காதீங்க. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல கவனிச்சிங்க அப்படின்னா தன்மை முன்னிலை படற்கை 3 காலத்திலையும் வரும். இதெல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க. ஏன்னா வந்து சார் ஏதோ சொல்றாங்க சார், ஏதோ எனக்கு நான் வந்து யார் சார் 10th வந்தேன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. ஈஸி தான். சரிங்களா? சரி ஓகே. அடுத்து கவனிங்க, தொழிற்பெயர் வினையாளன் பெயர். இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் அதுதான். இப்போ வினைப்பெயர் தன்மையாகி வினையை உணர்த்திக்குது. இதுல செயல் மட்டும் தான்டா குறிப்பிடும். தொழிற்பெயரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செயல் செயல் செயல். சரியா? அப்போ பாடுதல் படித்தல், அப்போ இந்த மாதிரி ஒரு செயலை மட்டும் தான் குறிப்பிடும். இதுவே வினையாளனையும் பெயர்னு வச்சுக்கோங்க, அந்த பர்சனை குறிப்பிடும். பாடியவள், படித்தவர், அந்த பர்சனை குறிப்பிடும். யாரு செஞ்சாங்க அப்படின்றத எக்ஸாக்டா குறிப்பிடும். அதுதான் என்ன வினையாளனையும் பெயர். இப்ப வினை பெயர் தன்மையாகி வினையை உணர்த்தி நிற்குது. தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும். யாரு செஞ்சாங்க அப்படின்றத குறிக்கும். இது காலத்தை காட்டாது, இது காலத்தை காட்டும். இது படற்கையில தான் மிகுதியா வருது. ஆனா அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா படற்கையிலேயே வராதுன்னு சொல்லிடுவாங்க. ஆனா மோஸ்டா இதுல வருது, படற்கையில தான் வருது. பாடுதல், யாரோ ஒருத்தவங்க பாடினாங்க அப்படின்னு இருக்கும். ஆனா யாருன்னு சொல்ல மாட்டாங்க. யாரோ ஒருத்தவங்க பாடினாங்க. பாடுதல், ஆடுதல். அப்போ இன்னொருத்தவங்க செஞ்சாங்கன்றதை குறிப்பிடும், ஆனா யாருன்னு குறிப்பிடாது. அதனாலதான் அந்த இடத்துல பால் விகுதியே காட்டாது. இது பாத்தீங்க அப்படின்னா மூவிடத்துக்குரியது. தன்மை முன்னிலை படற்கை 3த்தையும் காட்டும். அப்ப இதுதான் என்ன அப்படின்னா தொழிற்பெயர் வினையாளனையும் பெயர் அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்றோம்? தொழிற்பெயர் வினையாளனையும் பெயர் அப்படின்னு சொல்றோம். அதுக்கடுத்து ஜேஇ அட்வான்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வேதாந்து மாணவர்கள் சூப்பர் டூப்பரா பாத்தீங்க அப்படின்னா வேற லெவலா கலக்கியிருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் 11th 12th படிக்கும் போது ஜேஇ நீட் ப்ரிப்பேர் பண்ணி சூப்பர் டூப்பரா என்ன பண்ணணும் அப்படின்னா ரேங்க் வாங்கணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாம நீட்ல நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் பாத்தீங்க அப்படின்னா வேற லெவலா கெத்தா மாசா பாத்தீங்க அப்படின்னா வேற லெவலா நல்ல ஸ்கோர், நல்ல ரேங்க் வாங்கியிருக்காங்க. நிறைய பேர்லாம் படிச்சீங்க அப்படின்னா தெரியும். வருண், ரம்யா, பாலாஜி, தீபிகா, அபர்ணா, அன்பு செல்வன், தில்லைவாணன், கண்ணதாசன், லக்ஷனா, விஸ்வா, இந்த மாதிரி நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த நிறைய மாணவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீட்ல சூப்பர் டூப்பரா வேற லெவலா நல்ல ஸ்கோர், நல்ல ரேங்க்லாம் வாங்கியிருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா 11th 12th படிக்கும்போது ஜேஇ நீட்லாம் ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாதிரி உங்களுடைய பேரை நான் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். வாட்ஸ்அப் சேனல் இருக்கு, யாராச்சும் ஜாயின் பண்ணாம இருக்கீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக், உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ஷேரை போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சஜஸ்ட் பண்ணுங்க நம்மளுடைய வேதாந்து சேனலை. யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். எல்லாருக்கும் என்னுடைய ஆல் தி பெஸ்ட். வரக்கூடிய ஃபர்ஸ்ட் மிட்டமில் நம்ம நிறைய கிளாஸஸ் பார்த்துருப்போம், உங்களுக்கு நிறைய சொல்லியும் கொடுத்துருக்கோம், டீச் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வந்து வரக்கூடிய ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாமில் நல்ல சூப்பராக என்ன பண்ணணும் அப்படின்னா ரேங்க் வாங்கணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக ரேங்க் எடுங்க, சூப்பராக எடுக்கணும். சரிங்களா? ஓகே, வாழ்த்துக்கள். என்னுடைய ஆல் தி பெஸ்ட். சரிங்களா? 16ஆம் தேதி வரமாட்டீங்களா சார்? வரேன்டா. 14ஆம் தேதியிலேருந்து 2 நாள் கிளாஸ் இருக்கும். முன்னாடியே அட்வான்ஸாக சொல்கிறேன். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே சொல்ல மாதிரி அட்வான்ஸ் ஆல் தி பெஸ்ட். சரிங்களா? சரி ஓகே, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. எதுவாக இருந்தாலும் வெற்றி நமதே. சரிங்களா? கவலைப்படாதீங்க, படிங்களா? ஓகே, பாய் பாய் பாய்.